வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது 2 வீடுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், படிக்கட்டு வெளியிலையும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனுங்க. மேலே வந்து ஒரு பெட்ரூம் வருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தெரிய வராதுங்க. ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் தாங்க இருக்குது. ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம போடுறோம். ஸோ ஏன்னா வந்து இப்போ இது ரெடி டு ஆக்குபை வந்தால் இது புக் ஆகிடுங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் பல்லாவரம் நியர்பை, குன்றத்தூர் நியர்பை, எல்லாமே வந்து நியர்பையில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குங்க. பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க, அப்புறம் பீஸ்லாண்ட் கிரீனட் ஸ்கூல்னு இருக்குங்க. ஸ்கூல்ஸ்க்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. இங்கேருந்து பஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குங்க. 66 பஸ் ஸ்டாப் பிடிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் போயிடலாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு பண்ணியிருக்காங்க. இது 2 கேட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டிங்க. இது 2 கேட்டாக பிரிச்சிருக்காங்க. இது ஒரு கார் பார்க்கிங் கேட்டு, இது வந்து ஒரு விசிட்டர் பார்க்கிங் கேட்டுங்க. வாங்க உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப்பில் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து கார் பார்க்கிங் தனி ஆக்சஸும், இங்கே விசிட்டருக்கு தனி ஆக்சஸும் உள்ளே போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கிங் தாங்க. பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு சும்மா அற்புதமாக இருக்குது பார்க்கிங்கு. பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வருதுங்க. இது லென்த்து 20க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18ன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங்க. நல்ல ஒரு பெரிய டைப்பு கியா காரு அந்த மாதிரி கூட நிறுத்திக்கலாம். ப்ளஸ் வந்து பைக்கும் நிறுத்திக்கலாங்க. சேஃப்டி டேங்க்கு, சம்பு, எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கேயே நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சிங்கனாலும் வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் உங்களுக்கு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறது சூப்பராக இருக்குது. எலிவேஷன் டைலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கு, மார்பிள்ஸ் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறது சூப்பராக இருக்குது. மெயின் டோர் இன்னும் செலக்ட் பண்ணலைங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையாரோ இல்லை ஒரு வேறு எதுனா டிசைனோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் உங்களுக்கு சூப்பராக பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஹால் தாங்க பார்க்குறோம். ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஹாலோட வியூ இப்போ காட்டுறேன். மேலே வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 16ன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் லைட் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் லோ லைட்டிங் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஹால் பார்க்குறீங்க. ஹால் வந்து பாருங்கள், இங்கே டிவி வச்சுக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சோஃபா செட் போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து வேணுன்னா டைனிங் ஏரியாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கும் பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரானோடனே இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ஹார்ட்வுட்டில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 11ன்ற சைஸில் இந்த பெட்ரூம். இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 75 lakhs சொல்கிறாங்க. கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. ஸோ பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வரும். ஹால்லேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இந்த காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸட்டில் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் ஃபிட்டிங் தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் தாங்க கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16ன்ற சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஒரு சூப்பராக கிராண்டியராக இருக்குது. கிச்சன்லேருந்து நீங்கள் வந்து ஹாலுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். இந்த ஏரியா வந்து நீங்கள் வேணாலும் ஒரு டைனிங் ஏரியா கூட நீங்கள் செப்பரேட் பண்ணி காமிச்சிக்கலாங்க. இதில் வந்து ஒரு செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவுக்கு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்காங்க. செட்பேக் ஏரியாவும் நல்ல சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிரில் அடித்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் பார்த்தோம். உங்களுக்கு வந்து
வாங்க மேலே போயிட்டு மேலே இருக்க பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ கீழே பார்த்தாச்சு, மேலே போயிட்டு நம்ம என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் வெளியில் வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸில் வந்து நல்லா ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ஹெசஸில் உங்களுக்கு வந்து ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது. சேஃப்டி வைஸில் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இது அடித்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இது வந்து மெயின் இதுக்கு உங்களுக்கு வந்து பால்கனி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. இங்கே வாஷிங் மிஷின் வேணுனாலும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மேலே வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி தாங்க இது. இந்த சைடில் உங்களுக்கு வந்து பால்கனியும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க இது. மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் தாங்க, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கும் ஒரு டோர் வச்சு கொடுத்துருவாங்க. அது வேணாலும் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்ற டோரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7x9 சைஸில் இது ஒரு பெட்ரூம் சைஸ் மாதிரி இருக்குங்க. இப்போ டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் மாதிரி இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14x16 சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்காக நல்ல விண்டோ 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அந்த சைட்லேயும் ஒரு விண்டோ இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க. இது வேணும்னாலும் ரெண்டல் இன்கம் மாதிரி கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே சிங்கிள் பெட்ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. மேலே இது வந்து ஒரு ஹால் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒரு டிவி இருக்குது, இங்கேயும் டிவி யூனிட் வச்சுக்கலாம். சோஃபா வேணாலும் இப்படி போட்டுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே இருக்க பெட்ரூம் பார்க்குறோம். இங்கேருந்து பால்கனி போய் பார்ப்போம். ஸோ இந்த பால்கனிக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பால்கனிங்க. இந்த பால்கனியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்தோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு பக்காவான வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு லுக் இருக்குங்க. இது மேலே வேணாலும் ரெண்டல் இன்கமுக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர் கூட நீங்கள் விடலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் மொட்டை மாடி பார்க்கலாம். இந்த மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலரில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன இந்த ஹெட்ரூமோட டாப் ஏரியாங்க. இங்கே வேணுனாலும் நீங்கள் எதனா வந்து ஃபுல்லாகவே வந்து பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், தொட்டி மாதிரி வச்சுக்கலாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் மொட்டை மாடி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மொட்டை மாடி தாங்க. நல்ல டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, bye from அன்பு பாரதி. டாட்டா, see you, bye.